பிரைஸ் த லார்ட். நாமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும், கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு எல்லா மனிதர்களும் இயல்பாக ஆசைப்படுற ஒரு விஷயந்தாங்க. அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணுங்க. நேர்மையான வழியில் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணும். எப்படின்னாக்கா, இயேசுவே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் கைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தின் அந்த வருமானத்தை நீங்கள் பெருக்கி கொடுங்க, எங்கள் தொழிலை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாங்க. அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்மளும் கண்டிப்பாக முன்னேறி வருவோம். இதை தவிர்த்து பணம் சம்பாதிக்கணும், பண ஆசை, பணக்காரராக ஆகணும், அதெல்லாம் என்ன தெரியுங்களா ஆகும்? நாமளே அறியாமல் ஒரு இச்சைக்குள்ளே மாட்டிப்போம். அதாவது மனுஷங்களுடைய பேச்சிலும் கேட்டிலும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் பலவிதமான இச்சைகளிலும் நமக்கே தெரியாமல் நம்ம விழுந்துருவோங்க. பணம் நேர்மையாக சம்பாதிக்கிறோம். பணத்தை தவறான விதத்திலோ இல்லை பொய் சொல்லியோ, தன்னுடைய சரீரத்தை விற்றோ, தன் பணத்தை வட்டிக்கு கொடுத்தோ, வேற மாதிரியான வழியில் பணத்தை நம்ம சம்பாதிச்சோம்னாக்கா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன போவோம்னா நம்மளுடைய விசுவாசம் காலியாயிடும். செகண்டு, நமக்குள்ள ரட்சிப்பு கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. நம்ம என்ன வேணால் காமிச்சிக்கலாம் வெளியில், இல்லைப்பா எனக்கு எந்த குறையில, நான் நல்லா பணக்காக இருக்கேன், எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது பணக்கு அப்படின்னு நம்ம நினச்சி தன்னைத்தானே ஏமாற்றி அந்த இச்சைக்குள்ளே நம்ம விழுது, அந்த கண்ணிக்குள்ளே நம்மளே சிக்கிப்போம். நமக்கே தெரியாது. சர்ச்சுக்கு போவோம், ப்ரேயர் பண்ணுவோம், ரொம்ப ஆக்டிவாக எல்லாமே இருப்போம். ஆனால் பணம் இருக்கும், சுகம் அந்த இடத்துல இருக்காது. அந்த நபருக்கு நிம்மதி என்ற ஒரு விஷயம் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் அவருக்கு இருக்கவே இருக்காதுங்க. எதனால் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு காலம் இந்த மாதிரியான கண்ணியில் போய் சிக்கிக்க கூடாதுங்க. இப்போ அதெல்லாம் சுகபோகமாக இருக்கும், அது நிரந்தரம் கிடையாதுங்க. நம்ம உழைத்து நேர்மையாக சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நிலச்சி நிற்கும். அதில் நம்ம கூட கர்த்தர் இருப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி தவறாக பணக்காரராக ஆக்குறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு ரட்சிப்பும் இருக்காது, விசுவாசமும் இருக்காது. இவங்க சம்பாதிச்சு நிறைய பணம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இந்த பணம்லாம் எங்கே போகும்னா மருத்துவர்களிடத்தில் அப்படியே போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் ஆகும். அப்புறம் நம்மளுடைய சரீரத்தை மருத்துவர்கள் கைகளுக்கு ஒப்பு கொடுப்பார். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதனால நேர் வழியில் பணத்தை ஈட்ட வேண்டும். அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம்.